அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள்ல இருந்து ஆன்மீகம் பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு அர்த்தம், இன்னொன்னு உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது. அர்த்தம் அப்படிங்கிறது சாதாரணமா நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஆனா அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அதுதான் உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையின் அர்த்தத்தை, உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வதே ஞானம். இப்போ வாழ்க்கைனா என்ன, அதுக்கான ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ஞானம் அப்படிங்கிறாங்க. ஞான வாழ்வு வெற்றிக்கு வழிவகுக்கும் மற்றும் நித்திய வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சோ நமக்கு அந்த ஞானம் இருந்துச்சுன்னா தான் நம்ம வெற்றி, அதே மாதிரி நித்தியமான வாழ்க்கை, அதாவது நிலையான வாழ்க்கைங்கிறாங்க. அர்த்தம் என்றால் நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், இப்போது முடிவுகளுக்கு உடனடியாக என்ன செய்ய வேண்டும். அர்த்தம்ங்கிறது இப்ப என்ன நம்ம செய்யணும், இந்த நிகழ்காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க எடுத்துக்கிற இந்த முடிவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடனடியா செய்யணுங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது இப்போது முடிவுகளுக்கு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விரைவான தீர்வுகளை கண்டறிதல். உள்ளார்ந்த அர்த்தம் என்றால் எதிர்காலத்திற்கு என்ன செய்ய வேண்டும். உள்ளார்ந்த அர்த்தம்ங்கிறது எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிரந்தர தீர்வு என்ன, அதை அறிந்து வாழ்வின் நிரந்தர முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். சோ அதாவது ஒரு நிரந்தர தீர்வுன்னு ஒரு விஷயத்திற்கு இருக்கும் இல்லையா. ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இல்ல ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு தீர்வு இருக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அந்த நிரந்தர முன்னேற்றம் அப்படின்னு இருக்கு, அதாவது நிலையான முன்னேற்றம் அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களது அந்த முன்னேற்றம்ங்கிறது ஒரு நேரம் வளர்ச்சி அடைகிறது, அதுக்கப்புறம் இறங்குறது, அந்த மாதிரி இல்லாம அந்த முன்னேற்றம் ஆன்மீகத்துல எப்பவுமே முன்னேற்றத்திலேயே தான் இருக்கணுமா. ஆனா அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஒரு நிலையான மெதுவா தான் முன்னேறுவீங்க. ஆனா அது எப்பவுமே முன்னேற்றத்துல தான் இருக்கணும், அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதை அறிந்து வாழ்வின் நிரந்தர முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். வாழ்வின் அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம் அறிந்து பிறப்பை பயனடைய செய்ய வேண்டும். சோ இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பிறப்போட பயனை நம்ம அடையணுங்கிறாங்க. அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம் கலந்திருக்க வேண்டும். இப்போது நான் பேசுவதில் பொருள் இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது எதை கேட்கிறீர்களோ அதற்கு பொருள் இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்க வேண்டும், எனக்கு தேவையானதை நான் பேச வேண்டும். எனவே தற்போதைய தருணம் பயன்படுத்தப்படவில்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கும். நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சோ அதாவது நம்ம இந்த நிமிஷத்துல இருக்கோம் இல்லையா, அது ஒன்னொன்னுத்தையும் நம்ம பயனுள்ளதா நம்ம மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கல, ஒரு ஒரு நிமிஷத்தையும் நம்ம வீணடிக்கிறோங்கும் போது இப்ப நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுது, அர்த்தமற்றதா ஆகுது. சோ நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்கணும், எனக்கு என்ன தேவையோ அதை நான் பேசணும். சோ அதுதான் அது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ரயிலில் செல்லும் போது அடுத்தவருக்கு என்ன உறவு என்று யோசிக்காமல் அர்த்தம் உள்ளதாக பேச வேண்டும். உங்களுடன் தனியாக இருக்கும் போது அது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இப்ப ரயில்ல போயிட்டு இருக்கீங்க, பக்கத்துல உங்க கூட யாராவது உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட இவங்க நம்ம ஒண்ணும் நமக்கு சொந்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏனோ தானோன்னு பேசாம நம்ம அவங்க கிட்ட பேசுற பேச்சு கூட அர்த்தம் உள்ள பேச்சா இருக்கணும், பயனுள்ள பேச்சா இருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தனியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க கூட நீங்க நேரம் செலவிடும் போது கூட அந்த நேரம் கூட அர்த்தமுள்ள நேரமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மிருகங்களை கொடூரமாக கொன்று உண்பதால் நித்திய பேரின்பத்தை பெற முடியாது. பசிக்கும் போது ஏதாவது ஒன்றை சாப்பிட வேண்டும், ஆனால் எதை சாப்பிட வேண்டும் என்று தர்மம் சொல்கிறது. அதாவது நம்ம இந்த மிருகங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுறோம், அதனால நமக்கு எந்தவித பேரின்பமும் கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி பசிச்சா நமக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான் ஆகணும். ஆனா என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த தர்மம் சொல்லுகிறதுங்கிறாங்க. எதை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் தர்மம் இருக்கு. நம்ம அந்த தர்மத்து பிரகாரம் தான் நம்ம உணவை எடுத்துக்கணும். நிகழ்காலத்தில் மற்றும் நித்திய முன்னேற்றத்தை கொடுப்பது தர்மம் எனப்படும். அதாவது சம்சாரம் நிர்வாணம் இரண்டிலும் இருக்க வேண்டும். தர்மம் என்றால் செய்வது, பேசுவது அதர்மம் என்ற, அதாவது தர்மம் என்றால் செய்வது பேசுவது, அதர்மம் என்றால் பேசக்கூடாது. தர்மம் அப்படிங்கிறது பேசுறதா, அதர்மம்ங்கிறது பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க.
இப்போ இந்த சம்சாரம் நிர்வாணம் சொல்றோம்ல, இது ரெண்டுமே நம்ம வந்து சமநிலையில இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சம்சாரத்துல மட்டுமே நம்ம அதிகமா இருந்துட்டோம், ஆன்மீகத்துல வந்து ரொம்ப கம்மியாவும் நம்ம நேரம் செலவிடுறது இருந்துச்சுன்னா நம்ம அங்க வந்து ஒரு பேலன்ஸ் இருக்காது. எப்பவுமே 50% வந்து நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருக்கணும், 50% வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அண்டைய வீட்டாருக்கு தீமை செய்வது நமக்கு நன்மை செய்வது தீய செயலாகும். அதாவது நம்ம மத்தவங்களுக்கு தீமை செஞ்சுப்போம், ஆனா நமக்கு மட்டும் நல்லது செஞ்சுப்போம்னா அது வந்து ஒரு தீய செயல் அப்படிங்கிறாரு. பலாத்காரம் செய்து ஆசையை தீர்த்து கொண்டால் அவன் வாழ்க்கையின் உண்மை பொருளை இழக்க நேரிடும். சில பிறவிகள் பின்தங்கி விடுவான். இந்த மாதிரி இந்த பலாத்காரம்லாம் செய்யறாங்க இல்லையா, நம்ம ரீசெண்டா கூட இந்த பொள்ளாச்சி நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையான தண்டனை கண்டிப்பா இருக்கும். அதாவது அவங்க மேல் உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து பிறவிகள் வந்து பின்தங்கி போயிடுமா, அவங்களுடைய எங்கேயோ ரொம்ப பின்னாடி போயிடுவாங்க. மேலும் கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவர் மீது மற்றொருவர் அதிகாரம் செலுத்தக்கூடாது. சோ கணவன் மனைவியா இருந்தா கூட ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஒருத்தர் வந்து எப்பவுமே மத்தவங்களை டாமினேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை நம்ம செலுத்தக்கூடாது. குழந்தைகள் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது, அது நித்திய அர்த்தத்தை தராது. இப்போது வசதியாக இருந்தாலும் பிற்காலத்தில் தண்டனைகள் உருவாகும், எதிர்காலம் இருளாகவும் அபத்தமானதாகவும் மாறும். இப்போது நன்றாக இருக்கும், பிறகு என்னவாகும் என்பதே ஆன்மீகம், அதுவே உள்ளார்ந்த அர்த்தம் ஆகும். இப்போ நம்ம வந்து குழந்தைங்க என் பேச்சை தான் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்களை ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அப்படி கேட்கலன்னா ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செய்யவே கூடாது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றோம், ஆனா இப்ப நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா கூட அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே முடியாதான், ரொம்ப மோசமான நிலைமை கூட ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால இப்ப இருக்க நம்ம வந்து கண்ட்ரோல் தான் பண்றோம், நம்ம நல்லா தான் இருக்கோம், நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த மாதிரி தவறான செயல்லாம் செய்யக்கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம யாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அந்த உள்ளார்ந்த அர்த்தம் அப்படின்னு சொல்றார். பொருள் முதல் வாதம் சரி மற்றும் தவறு இரண்டிற்கும் வழிவகுக்கிறது, ஆனால் ஆன்மீகம் உண்மை பொருளுக்கு வழிவகுக்கிறது. எங்கும் பொருத்தமற்ற தன்மை இல்லை, சரியான அர்த்தங்களே உள்ளது. மேலுலகங்கள் இருக்கிறது என்றால் அது உள்ளர்த்தம். இங்கே நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது மேலுலகத்தில் அனுபவிப்பாய் என்றால் அது சரியான அர்த்தம். ஆனால் சரி மற்றும் தவறான உலகியல் உள்ளது, சரி தவறு அப்படிங்கிற ரெண்டு உலகியல் இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க நீங்க வந்து தவறுகள் செஞ்சா நீங்க மேல் உலகத்துல போய் கண்டிப்பா அதுக்கான தண்டனையை அனுபவிப்பீங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு உள்ள இருக்கணும். அதுதான் வந்து அந்த உள்ளார்ந்த அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் அர்த்தம் எப்போதும் உள்ளார்ந்த அர்த்தத்திற்கு வழிவகுக்கவே இப்போது செய்யும் செயல் நித்திய பரிபூரணத்திற்கு வழிவகுக்கும். இப்போது தற்காலிகமாக வேலை செய்தால் அது பௌதீகமாகிறது, அது நிரந்தரமாக செயல்பட்டால் அது உள்ளார்ந்த அர்த்தமாகும். உலகியல் சத்தியம் என்பது அர்த்தமாகும், ஆன்மீக சத்தியம் என்பது உள்ளார்ந்த அர்த்தமாகும். ஸோ இங்க உலக இப்போ நீங்க இந்த மாதிரி மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிறீங்க, இங்க சில செயல்லாம் செய்றீங்க இல்லையா, அதுக்கு ஒரு அர்த்தத்தோட செய்றீங்க. ஆனா அந்த செயலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறாங்க. சோ இந்த உலகியல்ல நீங்க செய்யக்கூடியது சத்தியம் அப்படிங்கிறது, இந்த உலகியல் சத்தியம் என்பது அர்த்தம், ஆன்மீக சத்தியம் என்பது உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறாங்க. யாருக்காவது தலைவலி என்றால் எனக்கு நிறைய சக்தி இருப்பதால் என் கையை அவன் தலையில் வைத்தால் தலைவலி போய்விடும். அதாவது இப்ப பத்ரிஜி சொல்றார், யாருக்காவது தலைவலின்னு பத்ரிஜி கிட்ட வந்தாங்கன்னா பத்ரிஜி கிட்ட நிறைய ஆன்மீக சக்தி அவர்கிட்ட இருக்கு, அவர் வந்து அவங்க தலையில அப்படி கை வச்சா கூட சரியாயிடுமா, ஏன்னா அவர்கிட்ட அந்த ஹீலிங் பவர் இருக்கு. அதற்கு அர்த்தம் உண்டு, ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் இல்லை. சோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அவரு வந்து அந்த இடத்துல அவங்க வந்து கை வச்சு இப்படி சரி பண்றாங்க, ஆனா அதுல உள்ளார்ந்த அர்த்தம் இல்லைங்கிறாங்க. அதுவே நான் கண்ணை மூடி தியானம் செய்ய சொன்னால் அது அவனுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கும். இப்போ வந்து ஒருத்தருங்க வந்து இப்ப நம்ம ஹீலரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து எனக்கு இது குணப்படுத்து அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த செஞ்சு குணப்படுத்துறோம் பிசிக்கலா. இப்ப பத்ரிஜி அவங்க தலையில கைய வச்சு குணப்படுத்துறாரு, அது வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுவே நம்ம அவங்களுக்கு வந்து தியானம் சொல்லி கொடுத்தோம்னா அதுதான் உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறாரு. அது ஏன்னா அவங்களே அவங்களை எப்படி சரி பண்ணிக்கிறது, இப்போ வந்து நீங்க வந்து சரி பண்ணி விடுறீங்க, அப்போ ஒரு தடவையும் உங்களை நம்பிதான் அவங்க இருக்கிற மாதிரி ஆயிடும். அதாவது உங்களை டிபெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க.
ஒரு தடவை தலைவலி வரும்போது உங்களை தேடி அவங்க வரணும். நீங்க தான் அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கணும். ஆனா நீங்க தியானம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே தன்னுக்கு தானே எப்படி ஹீல் பண்ணிக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதுதான் உள்ளார்ந்த அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறீர்கள், உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உலகம் முழுவதும் குணப்படுத்துதல் ஹீலிங்னு சொல்லக்கூடியது உள்ளது. ஆனால் நமது PSSM-இல் எந்த சிகிச்சையும் இல்லை. நாம் உள்ளார்ந்த அர்த்தத்திற்கே முதல் மரியாதை கொடுக்கிறோம். எதிர்காலம் பொற்காலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்கள் தியானம் உங்கள் கைகளில் இருந்தால் நீங்கள் எப்போதும் தலைவலியிலிருந்து விடுபடுவீர்கள். தியானம் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது, அனைத்து போகங்களையும் தரக்கூடியது, அனைத்து ஞானத்தையும் தரக்கூடியது. ஸோ தியானம் எல்லா போகத்தையும் கொடுக்கும், எல்லா ஞானத்தையும் கொடுக்கும். PSSM பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த சிகிச்சையும் கிடையாது. நம்மளை நாம எப்படி சரி செஞ்சுக்கிறது, எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படிங்கறத PSSM கரெக்டா நமக்கு சொல்லி கொடுக்குது. உள்ளார்ந்த அர்த்தத்தில் எல்லாம் இருக்கிறது. அப்போது தெரிந்தோ தெரியாமலோ நிகழ்காலத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும். பல விலங்குகள் குளிர்காலத்தில் உறங்கும். 4 மாதங்களுக்கு எதுவும் சாப்பிடாது. கோடை காலம் வரும் பொழுது சாப்பிடும். உலகம் முழுவதும் இது போன்ற பல விலங்குகள் உள்ளன. இப்போ சில விலங்குகள் பாத்தீங்கன்னா குளிர்காலம் வந்துச்சுன்னா 4 மாசம் அப்படியே தூங்கிட்டே இருக்குமா. ஆக்சுவலா அதுவும் ஒரு தியான நிலை தான். அது விலங்குகள் செய்யக்கூடிய தியான நிலை. அதுக்கப்புறம் அந்த கோடை காலம் வந்த பிறகு அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் செய்யுமா, தூங்காது, அந்த மாதிரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி விலங்குகள் நம்ம உலகத்துல இருந்துட்டு தான் இருக்குங்கிறாங்க. விலங்குகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஒரு மனிதன் செய்தால் அது தியானம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு தியானம் தெரியாது. 10 ஜிலேபி சாப்பிடு என்று மனம் சொல்லுகிறது. ஆனால் உடலுக்கு தெரியும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பது. அதாவது மனுஷனுக்கு இயற்கையாவே இந்த தியானத்தை செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நீங்க மிருகங்கள் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அதுங்களுக்கே தன்னால தெரியும். அது ஏன்னா இயற்கையோட ரொம்ப இணைஞ்சு இருக்கிறதுனால என்ன செய்யணுங்கிறது. அதாவது இப்ப சில் கிளைமேட் இருக்கு, குளிர்காலம்னா அது இப்படிதான் இருக்கணும், உணவை சேகரிச்சுக்கும், சாப்பிடாது, நல்லா தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கிளைமேட்ல என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிடும். அதே மாதிரி கோடை காலம் வந்த பிறகு அப்ப எப்படி இருக்கணுமோ அதையும் கரெக்டா செஞ்சிடும். இதெல்லாம் அனிமல்ஸுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லியே கொடுக்கறது இல்ல. ஆனா மனுஷங்களுக்கு தான் தியானம் செய்ய அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயத்தையும் மனுஷனுக்கு கற்பிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா மிருகங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல, அதுக்கு தன்னாலேயே தெரியும் அப்படிங்கிறார். பேராசை பெருநஷ்டம். ஒரு அதிகப்படியான மனம், அதாவது அதிகப்படியானது அழிவுக்கு வழிவகுக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரரிடம் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே வாயை திறக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான அளவை யோசியுங்கள். வரம்புக்கு மேல் குறைக்கப்பட்டால் அது மட்டுப்படுத்தப்படும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பத்தி இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்க பேசணும்னா வளவலன்ட்டு சும்மா வெட்டி கதையெல்லாம் அடிக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு விட்டுறணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அது நஞ்சுங்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. எப்படி அளவுக்கு மிஞ்சலா இருந்தது நஞ்சோ அதே மாதிரி கம்மியா இருக்கிறதுங்கிறது மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஹிட்லர் மக்களை எரிவாயு அறைகளில் வைத்து கொன்றார். இப்போது அவர் மேல் உலகங்களில் அனுபவிக்கிறார். நல்லதை செய்தால் ஒன்று கிடைக்காது என்று பலர் நினைக்கிறார்கள். இது மற்ற உலகங்களில் வருகிறது. கர்ம பலன் செயல்கள் செய்யும் போதே வராது. அதாவது ஹிட்லர் நிறைய பேரை இந்த எரிவாயு அறையில வச்சு பயங்கரமா ரொம்ப கொடுமைப்படுத்தி மக்களை ஹிட்லர் கொன்னு இருக்காரு. ஆனா அவருக்கு மேல் உலகத்துல கொடுமையான கொடுமை, இங்க கீழ் உலகத்துல அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதை விட 10 மடங்கு கொடுமைய ஹிட்லர் அங்க அனுபவிப்பார். ஆனா பொதுவா மக்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லது செஞ்சா நம்மள ஏமாளி அப்படிம்பாங்க. அதே சமயம் நல்லது செய்யறதுனால ஒரு பயனும் இல்லை, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் மற்ற உலகத்துலதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. கர்ம பலன் செயல்கள் செய்யும் போதே வராது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்போ செஞ்சிட்டு இருக்க கெட்ட விஷயங்களுக்கு பலன் உடனே கூட கிடைக்காது. இது முன்னாடியே நம்ம கர்ம விதியில சொல்லப்பட்டிருக்கு. உடனே கிடைக்காது. ஆனா அது ஒரு மாசம் கூட ஆகலாம். அதாவது அந்த சரியான நேரம் பார்த்து நம்ம செஞ்ச கர்மா நம்மளை அடிக்கும் அப்படிம்பாங்க. அதாவது கடைசி நேரத்துல கழுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில நடக்கும் பாருங்களேன். அதெல்லாம் நம்ம செஞ்ச கர்மாக்கள் தான் நமக்கு திருப்பி வருது.
ஆங்கிலேயர்களின் கைகளில் நாம் இருக்கக்கூடாது, நம் கைகளில் விலங்குகள் இருக்கக்கூடாது. சோ நம்ம ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அதுதான் இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள விலங்குகள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அனிமல் கிங்டம்ல தலையே இடக்கூடாது. எப்படி இந்த பூமியில நாம வாழ வந்தோமோ அதே மாதிரிதான் அனிமல்ஸும் இந்த பூமியில சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கு. அதை போய் நம்ம என்ன பண்றோம், கட்டுப்பாடு எடுத்துக்கிறோம். அனிமல்ஸை வந்து இஷ்டத்துக்கு நம்ம அடைக்கிறது, நம்மளா வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இயற்கையா அதுக்கு என்ன வேணுமோ அதுவே செஞ்சுக்கும். ஆனா மனுஷங்க என்ன பண்றாங்க, அதை வந்து ஒரு ஜூ எல்லாம் இது பண்ணி அதுல அடைச்சு அதையும் வந்து ஒரு வியாபாரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனிமல்ஸை வச்சு மனிதர்கள் வந்து பிழைக்க செஞ்சுட்டு இருக்காங்க. வர்த்தமான மகாவீரர் ஒரு அகிம்சை அவதாரம். மகாவீரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு அஹிம்சை அவதாரம்னு சொல்றாங்க. புத்தர் வந்து தியான அவதாரம், ரமண மகரிஷி வந்து ஞானத்தின் அவதாரம், இயேசு வந்து அன்பின் அவதாரம், ஓஷோ வந்து உற்சாகத்தின் அவதாரம், நாம் எல்லோரிடம் இருந்தும் கற்றுக்கொள்பவர்கள். சோ இவங்க எல்லாரும் ஒரு ஒரு அவதாரம்னு சொல்லியிருக்காரு. புத்தர் வந்து தியான அவதாரம், ரமண மகரிஷி ஞானத்தை பத்தி பேசுறார், சோ ஞான அவதாரம். இயேசு வந்து அன்பின் அவதாரம், ஓஷோ வந்து உற்சாகத்தின் அவதாரம். நிறைய பேர் வந்து ரொம்ப மனச்சோர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓஷோவோட புக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்கும், உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா தான் அவரோட புத்தகங்கள்ல இருக்கும். நாம எல்லோரிடம் இருந்து கற்றுக்கொள்பவர்கள் நாமெல்லாம், இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். எனது செயல் கர்னூலில் தொடங்கியது. பத்ரிஜி வந்து கர்னூல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த தியானத்தை வந்து கற்பிக்க. பின்னர் ரயல ரயலசீமா முழுவதும் பயணம் செய்தேன். கடலோர மாவட்டங்கள் மகாராஷ்டிரா, கோலாலம்பூர், சாங்கிலி, மிராஜ், நாக்பூர், சந்திராபூர், பூனே, தானே, மும்பை, இந்த மாதிரி பல ஊர்களுக்கு வந்து பத்ரிஜி வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. பிஎஸ்எஸ்எம் வந்து இந்தியா முழுவதும் பரவி உள்ளது. பிஎஸ்எஸ்எம் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு உலகை ஒளிரச் செய்யும். ஏனென்றால் ஒரு இயேசு, புத்தர், வர்த்தமான மகாவீரர், ஓஷோ, ரமண மகரிஷி, சாக்ரட்டிஸ், கபீர், வேமனா, வீர பரமேஸ்வர சுவாமி ஆகியோர் இணைந்ததே நமது பிஎஸ்எஸ்எம். அதாவது இத்தனை பேரும் வந்து சேர்ந்ததுதான் நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் அப்படிங்கிறாங்க. இன்னும் 500 ஆண்டுகள்ல உலகம் பூரா நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் வந்து பரவி நல்லா புகழ் பெறும் அப்படிங்கிறாங்க. அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம், சுய தர்மம் பரதர்மத்தில் வாழ வேண்டும். ஓஷோவை போல் கொண்டாட்டத்தில் இருப்பவர், புத்தரை போல் தியானம் செய்பவர், ரமண மகரிஷியை போல ஞானம் உள்ளவன், சாக்ரட்டிஸ் போல் கேள்வி கேட்பவன், சமுதாயத்தில் கபீரை போல் ஆன்மீகத்தை அடைந்தவர், வேமனை போல இருப்பவர், வீர பிரமேந்திரசாமி போன்ற இருப்பவர் நமது பிரமிட் மாஸ்டர்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிரமிட் மாஸ்டர்களும் இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எஃபர்ட்லெஸ் லிவிங் புத்தகத்தில் லாவுட்சு கூறியபடி வன்முறை இல்லாமல் இயல்பாக இருக்க வேண்டும். குளிர்காலத்தில் விலங்குகள் உறக்க நிலை, அதாவது இந்த குளிர்காலத்துல விலங்குகள் வந்து உறக்க நிலையில இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஹைபர்னேஷன் அப்படிங்கிறாங்க, சுயகோமா அப்படிங்கிறாங்க, நிலைக்கு செல்கின்றன. சோ அது அந்த தூக்கத்துல அந்த உறக்க விலங்குகள் வந்து அந்த குளிர் காலத்துல வந்து அந்த உறக்க நிலையில இருக்கு. அததான் அந்த ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்மால் முடியாது? ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது தான் தியானமா. விலங்குகள் வந்து அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஹைபர்னேஷன் அந்த ஸ்டேட்ல, அதுதான் தியானம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் நம்மனால இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. விலங்கு ராஜ்யத்தில் உறக்க நிலை எவ்வளவு அவசியமோ அதே அளவு மனித ராஜ்யத்தில் தியானம் அவசியம். இப்ப எப்படி அந்த அனிமல்ஸ் வந்து 4 மாசம் ஒரு தியானத்திலேயே அப்படியே இருக்கு, அது வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து அதுக்கு அவ்வளவு முக்கியம். அதுக்கப்புறம் தான் அடுத்து கோடை காலத்துல அது வந்து அதால இருக்க முடியும். இந்த 4 மாசம் அப்படி இருந்தாதான். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மனித ராஜ்யத்துல இந்த தியானம் வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. ஒரு விலங்கு இயற்கையாகவே விழிப்புணர்வுடன் உறங்கும், ஆனால் ஒரு மனிதன் தியானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையாவே விலங்கு பாத்தீங்கன்னா விழிப்போட தான் உறங்குமா. அந்த உறக்கம்ங்கிறது கூட அந்த விழிப்போட இருக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து அனிமலுக்கு இயற்கையாவே இருக்கும். ஆனா மனுஷங்களுக்கு வந்து அப்படி இருக்காது. சோ அதை நம்ம வந்து கத்துக்கணுங்கிறாங்க, அதை பயிற்சி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. சோ இதோட பத்ரிஜி இந்த தலைப்பு முடிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இதோட இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன்.